போட்டி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த போட்டியில் ஜெயிச்சா 5,00,000 ரூபா பணம் இருக்குது, சிறந்த கப்பலுக்கு நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே மகா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. போகிறாங்க, போயிட்டு சூர்யா கிட்ட கேட்குறாங்க, நாம் 2 பேரும் அந்த ஜோடி ஃபங்க்ஷனில் கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னது நாம் 2 பேர் கப்பலா, யார் சொன்னா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பயங்கர கோவமாக சொல்கிறாரு. என்னங்க பேசுகிறீங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், நான் மனசு மாறுறேன் அப்படி தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. நானா, நீ தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காது, என்னை தேவையில்லாமல் கோவப்படுத்தாது, அதுக்கெலாம் நான் கலந்துக்கிட்டேன், எனக்கு இவ்வளோ பெரிய அசிங்கம் அவமானம், வெறும் 5,00,000 ரூபாய்க்கு என்னை கலந்துக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பயங்கர கோவமாக திட்டிகிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையுமே தாத்தா பார்க்குறாரு. பார்த்துட்டு சூர்யா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. என்ன சூர்யா பண்ணிகிட்டு இருக்க, இங்கே எதுக்காக வந்திருக்கோம், ஒரு வாரம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் தானே வந்திருக்கோம், இங்கேயும் நீ லேப்டாப் எதுக்காக கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இனிமேல் போகிற வரைக்கும் நீ லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை தாத்தா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அங்கே கேட்டியா, 10 வருஷத்துக்குள்ளே கல்யாணம் ஆனவங்க யாராக இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நீ மகாவை கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக இந்த போட்டியில் கலந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. சரி தாத்தா, கண்டிப்பாக நான் செய்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா போகிறாரு. மகா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் போட்டியில் கலந்துக்கவே மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டை எப்படி தான் மீட்கிறதுனே தெரியல, பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சூர்யா வந்து மகாவை பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக போட்டியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோடனே மகா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் யாரோன்னு சொன்னீங்க, இப்போ திடீர்னு வந்து கலந்துக்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. இல்லை அது ஏதோ டென்ஷனில் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அப்படியா, அப்போ நம்ம கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம கலந்துக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. என்னை எப்படி திட்டிங்க, இன்சல்ட் பண்ணீங்கல்ல, கண்டிப்பாக கேளுங்க, இல்லைன்னா தாத்தாட்ட போய் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. ஐயோ, எல்லாத்துக்குமே இப்படி மிரட்டாளே, சாரி சார்னு எத்தனை வாடி தான் சொல்கிறதுன்னு தெரியலையே, சொல்லலைன்னா கண்டிப்பாக தாத்தாவை போய் டென்ஷன் பண்ணிவிடுவா. சாரி மகா, சாரி, சரியா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. சரிங்க, கண்டிப்பாக நம்ம கலந்துக்கலான்னு, இந்த போட்டியில் நாம தான் பெஸ்ட்டு கப்பல்னு அவார்டு வாங்கணும், சரிங்களா, அந்த 5,00,000 ரூபா பணம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மகா சூர்யா கிட்ட சொல்கிறாங்க. சூர்யாவும் சரி சரி